அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஜல்தி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். டோர் ஓப்பனாக இருக்குன்னு. இருங்க, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கேன் தமன்னா. என்ன சமைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சாதம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த குடை மிளகா முட்டை போட்டு குருமா மாதிரி, அதில் வந்து இது இந்த லோட்டஸ் இது இருக்குல்ல, இது வந்து மக்கானின்னு சொல்லுவாங்க. இது வந்து போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி, குழம்பு மாதிரி நல்லா வச்சு நம்ம சாதத்துக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஜாங்கிரியை பார்த்தியா? எங்க இவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா, இந்த டப்பில் உட்காந்துட்டு இருந்தா. காணும் ஆளை. திரும்ப அவளை கூட்டிட்டு வந்து இதிலே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு காமி, அவங்க வந்து பார்க்கட்டும். சரியா? எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தா தெரியுமா? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவள் தான் எனக்கு நான் சமைக்கும் போது வச்சுருக்கீங்க. ஆமாம், முட்டை வந்து 4 முட்டை உடச்சி போட. இது வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் இதில். சரி, அது குடமிளகா, அது கேப்சிகம். தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காயில் வந்து கொஞ்சம் அந்த இது இல்லை பெரிய சீரகம் அது போட்டு அரைச்சி குருமா மாதிரி தான். சேம் இந்த ஹோட்டல்ஸ்லலாம் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி தான். பட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிரேவியான பிறகு ஒரு டைம் காமி. சரியா? இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிடுறேன். இப்போவே ஸ்மெல்லு வருதே. வரட்டும் நல்லா வரட்டும். இதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்து அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். இந்த மிக்சியில் இருக்கிற அந்த பேலன்ஸ் அந்த தண்ணியும் வந்து மிக்சி ஜாரை வந்து கொஞ்சம் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து ஊற்றிடுறேன். தமன்னா வந்து ஒரு வேலையாக கீழே போயிருக்கா. சரிங்களா? அதுக்குள்ளே நம்மளே வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்மெல்லு வருதுமா, நல்லா இருக்குன்னா சரி, டக்குன்னு அவங்க பாட்டிம்மா கூப்பிட்டாங்களா, அதுக்குள்ளே கீழே போயிட்டான். சரி, இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே குக் ஆகட்டும். சரிங்களா? குக் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு அந்த கேப்சிகம் வந்து நல்லா வெந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டா முடிஞ்சிடுது. இது வந்து இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கிளியராக செஞ்சு நான் போடுறேன். சரிங்களா? எதுவுமே இல்லை, எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கணும், 2 இது லவங்கம், ஒரு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், இதெல்லாம் வந்து போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் இதில் ஆட் பண்ணேன். சரிங்களா? ஏன்னா இவருக்கு வந்து கோல்டு ஹஸ்பண்டுக்கு, ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பை போட்டு அரைச்சிக்கணும். சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோம்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி, இந்த கன்சிஸ்டன்சி தான். கூட வந்து இந்த பிரிஞ்சி எல்லாம் பிடிச்சா போட்டுக்குங்க, இல்லைன்னா உங்களுடைய ஆப்ஷனல் தான் அது. சரியா? இதை போட்டு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஊற்றிக்குங்க. சரியா? சரி, ஒரு பக்கம் வந்து சாதமும் வந்து பார்த்திங்கன்னா
ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. நான் ரசம் வச்சு முட்டை குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன். வீட்டில் வந்து வேண்டாம், ரெண்டு ரெண்டு எதுக்கு, ஆல்ரெடி பீன்ஸ் பொரியல் வேறு இருக்கு இல்லையா, அதனால் வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இது சிம்பிளாக இல்லை, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா? சரி ஓகே, நான் இதெல்லாம் வந்து முட்டை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்ருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா குக் ஆகணும். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? ஸோ அதனால் வந்து நல்லா குக் ஆகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய சீக்ரெட்டை நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து யார்கிட்ட சொல்வேன்? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் சொல்வேன் இல்லையா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மந்த்துக்கு மேலே ஆச்சு அவருக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு. ஸோ அதனால் அவரால் வந்து இப்போது வண்டிலாம் ஓட்ட நான் விடுறதில்ல. ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அதை நான் வந்து ஓட்ட விடுறதில்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சேர்ந்து பண்ணலாம், அவரும் நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நாங்கள் நினச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடிய சீக்கிரம் வந்து நான் அதை சொல்கிறேன். பட் அதுக்கு நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரூமில் காமிக்கிறேன் சரிங்களா? நான் என்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றத முடிஞ்சால் நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லைனா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன் சரியா? அதை பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் பாட்டில் சரிங்களா? இது 5 லிட்டர் பாட்டில். அப்புறம் இதுலேயும் பாட்டில்ஸ் இருக்குது, அப்புறம் இதுலேயும் பாட்டில்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாக பாட்டில்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கவர் இருக்குது பாருங்கள், இதுலேயும் பாட்டில்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் செய்ய போகிற பிஸ்னஸ்க்கு தேவையான பொருளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேகரிச்சுட்டு வரேன். அதாவது தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வரேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் செய்ய போகிற பொருளுக்கான கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நானே சொல்லிவிடுவேங்க சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னை நம்பி எத்தனை பேர் வந்து என்னை நம்பி வந்திருக்கீங்க, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அண்டு நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் இதை பற்றி சொல்லணும். அது சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அது நீங்களும் வந்து என்கிட்ட வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் லேபிள்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் சரிங்களா? நான் என்ன பிராண்டு வந்து நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்ன பிராண்ட் வந்து பேர் வச்சுருக்கேன் அண்ட் லேபிள்ஸ் வந்து நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு தேவையான கொஞ்சமாக தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 600 லேபிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் லான்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா? ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சுடுவேன் ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுடுவேன். தென் வந்து பாருங்கள், நம்ம ஜின்ட்டு வந்து வந்தாச்சு. நம்ம ஜின்ட்டு வந்து பாருங்கள், அவன் வந்து பார்ட்டி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஃபீவர் இருக்குது. ஆமாம், அவனுக்கு ஃபீவர் இருக்குது. என்னன்னு தெரில. ஏன்னா அவனுக்கு கையில் அந்த அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அது அவனுக்கு வந்து கிளியரே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது இல்லாமல் இவன் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு கடியெல்லாம் வாங்கிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். க்யூட்டாக உட்காந்து பாட்டி போயிட்டுருக்கான். இவன் பாருங்கள், இவன் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இவர் உட்காந்துட்ருக்காரு சாரு. எல்லாருக்குமே வந்து கேட் ஃபுட்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த ஜாங்கிரி எங்கே தமன்னா ஓடிட்டாளா? அச்சோ, எங்கே ஓடி போயிட்டாவ? எங்கன்னு காணுமே. இந்த பக்கெட்டில் தான் வந்து உட்காந்துப்பா.
நான் வந்து குக்கிங் பண்ணால் அவள் வந்து இங்கே வந்து உட்காந்துப்பா. ஸோ ஓடி போயிட்டலாம். சரி ஓகே பார்க்கலாம் எப்போ வரா, எங்கே போயிருப்பான்னா கீழே போயிருப்பா. இப்போல்லாம் நான் அவளை வந்து கேட்டுக்கு வெளியிலலாம் விடுறதில்ல இவ்வளோ சீக்கிரம்லாம். ஸோ கீழே தான் போயிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே வந்து தேவையான ஒரு விஷயந்தான். டெய்லி மாதம் தேவையான ஒரு விஷயந்தான். சில பேர்கிட்ட ஒரு 2 பேருக்கு வந்து தெரிஞ்சு இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. பட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எல்லாருமே எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னமும் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லணும். அதுக்காக நான் யார்கிட்டையும் இன்னும் வந்து நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையுமே சொல்லலை. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். மேபி என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி நான் யாருக்கும் சொல்லலை. இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பாட்டிலை வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக லேபிள்லாம் வந்து நான் ஒட்டிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு குட்டி vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வந்து முட்டையை வந்து போட்டுட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சாதமும் வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன், வடிகட்டி வச்சாச்சு. ஸோ குழம்பு வந்து முட்டை ஊற்றி போட்டு இப்போது வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து பீன்ஸ் இருக்குது. ஸோ பீன்ஸை வந்து நம்ம பொரியலாக செஞ்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு வேலை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு பீன்ஸை வந்து நான் பொரியல் வந்து செய்வேன். பட் இப்போ செய்ய மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து செய்வேன். சரிங்களா? நான் கெஸ் பண்ண சொன்ன அந்த என்ன விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, கண்டிப்பாக எனக்காக ப்ளஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் முழுசாக வந்து முடிச்சுட்டு பேக்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, take care. Bye bye.